ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால இந்த காலை வேளையில் கூட உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட எபிரேயர் 12ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவங்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடவோம். மிக அருமையான வேத வசனம். இந்த வேத வசனத்தில் முக்கிய கருத்து என்னவென்றால், விசுவாசத்தில் எப்படியாக நாம் ஓட வேண்டும் என்று இந்த வேத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசத்தில் ஓடுகிற ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளும் இந்த வசனத்தில் 4 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அந்த ஒவ்வொரு காரியங்களையும் நாம் வாசித்து ஒவ்வொரு நாளும் அதை தியானித்து அந்த விசுவாசத்தில் அப்படியாய் ஓடும்போது நமக்கு முன்பாக வாழ்ந்த விசுவாசத்தில் வாழ்ந்த வல்லவர்கள், விசுவாசத்தில் வெற்றி பெற்றவர்களைப் போல நாமும் அப்படியாக விசுவாசத்தில் நாம் ஓடுவதற்கு அது மிகுந்த பலனுள்ளதாக இருக்கும். முதலாவது காரியம், நம்மை சுற்றி இருக்கிற சாட்சிகளை விசுவாசித்து அவர்கள் வெற்றி பெற்ற அவர்களுடைய சாட்சிகளை நாம் ஒவ்வொரு நாளிலும் நாம் நோக்குகிறவர்களாக இருக்க வேண்டும். வேதத்தில் நாம் பார்க்கும்போது ஆபிரகாமை பார்த்தால் அவர் விசுவாசத்தில் வல்லவராய் இருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட சாட்சிகளை ஒவ்வொரு நாளிலும் நீங்கள் அதை நோக்கும்போது, அதை தியானிக்கும்போது, அதன்படி நடக்கும்போது நீங்கள் விசுவாசத்தில் நீங்கள் வல்லவர்களாக மாற முடியும். இரண்டாவதாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிற பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இரண்டாவதாக நாம் பாவத்தை தள்ளிவிடுகிறவர்களாக இருக்கோம். ஒவ்வொரு நாளிலும் விசுவாச ஓட்டத்தில் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசத்தை துவங்குகிறவரும் முடிக்கிறவரும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அந்த விசுவாசத்தில் வளர்ந்து வல்லவர்களாய் மாறுவதற்கு முதலாவதாக சாட்சியை நோக்க வேண்டும். இரண்டாவதாக பாவத்தை தள்ளுகிறவர்களாக இந்த பூமியில் நாம் வாழ வேண்டும். ஒவ்வொரு நாளில் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவங்கள் அநேகம் உண்டு. நம்மை பிசாசானவன் பாவத்தை செய்யும்படியாக அநேக காரியங்கள், அநேக சூழ்நிலைகள் நம்மளை சுற்றி உருவாக்கி அவன் பாவத்தில் தள்ளி விடுவதற்கு அநேக ஆயத்தங்களை செய்து கொண்டிருக்கிறான். அதை நாம் தெரிந்து கொண்டு அந்த பாவத்தை தள்ளுகிற பிள்ளைகளாக இந்த பூமியில் நாம் வாழும்போது அந்த விசுவாசத்தை நம்முடைய வாழ்க்கையில் இன்னும் பெருக செய்யலாம். விசுவாசத்தில் நீங்கள் வல்லவர்களாய் மாறுவதற்கு அது உதவியாக இருக்கும். மூன்றாவதாக சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசுவை நோக்கி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் பாவத்தை தள்ளிவிட்டு இந்த பூமியில் அநேக காரியங்களை நோக்காதபடிக்கு இயேசுவை மாத்திரம் நோக்குகிறவர்களாக இந்த பூமியில் ஒவ்வொரு நாளும் நாம் வாழ கற்றுக்கொள்ள முடியும். இயேசுவை நோக்கும்போது நாமும் இயேசுவை போல மாற முடியும். அவர் விசுவாசத்தில் எப்படியெல்லாம் அநேக காரியங்களை இந்த பூமியில் 33 வருஷங்கள் செய்தாரோ, அதே போல் உங்களுடைய வாழ்க்கையிலும் விசுவாசத்தில் வளர்வதற்கு, விசுவாசத்தில் நீங்கள் பெருகுவதற்கு தேவன் உங்களுக்கு உதவி செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். நான்காவது காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது, கடைசியாக நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடவோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அநேகர் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அதன் பிறகு அவர்களால் ஓட முடியாதபடிக்கு மிகவும் அந்த ஓட்டத்தை குறைத்து விடுகிறார்கள். விசுவாசம் குறைந்துவிடும். அப்படி அல்ல, நாம் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற விசுவாசத்தில், நியமித்திருக்கிற அந்த விசுவாசத்தில் நாம் பொறுமையோடே ஓடக்கடவோம் என்று சொல்லப்பட்டிருக்கிற இந்த வார்த்தையின் பிரகாரம் ஒவ்வொரு நாளிலும் விசுவாசத்தில் நீங்கள் வளரும்படியாக நீங்கள் ஒவ்வொரு நாளும் பொறுமையாக தேவன் என்ன சொல்லியிருக்கிறார், இயேசு என்ன சொல்லியிருக்கிறார் என்பதை நாம் ஒவ்வொரு நாளும் நாம் வேதத்தில் வசனங்களை வாசித்து அதன்படி நடந்து அந்த விசுவாசத்தில் பொறுமையாய் ஓடக்கடவோம் என்று சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையின் பிரகாரம் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் அவர் வளர்ந்து பொறுமையோடு ஓடி அவர் விசுவாசத்தில் வல்லவராய் மாறியிருக்கிறது போல உங்களுடைய வாழ்க்கையிலும் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற 4 விதமான காரியங்களை ஒவ்வொரு நாளும் நீங்கள் நோக்குவீர்கள் என்றால் மெய்யாகவே உங்கள் விசுவாசம் மிகவும் பெரியதாக மாறிவிடும். ஏனென்றால் வேத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் எப்படியாக விசுவாசத்தில் ஓட வேண்டும் என்ற வார்த்தை நாம் இந்த வேத வசனத்தில் வாசித்ததின் பிரகாரம் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள்
நீங்கள் விசுவாசத்தில் பெருகுவதற்கு, நீங்கள் ஓடுவதற்கு இந்த வேத வசனத்தில் இருக்கிற 4 விதமான காரியங்களை ஒவ்வொரு நாளும் நீங்கள் நோக்கி அதன்படி நடங்கள். கர்த்தர் உங்கள் விசுவாசத்தை பெருக செய்வார். கண்களை முடி ஜெபிக்கும். எங்கள் அன்பு தகப்பனே, இந்த அருமையான வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்களை சுற்றி இருக்கிற அநேக சாட்சிகளையும் ஆண்டவரே, பாவத்தை தள்ளிவிட்டு இயேசுவை நோக்கி நாங்கள் இந்த பூமியில் விசுவாசத்திற்காக பொறுமையோடு ஓடி உம்முடைய நித்திய ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள நீர் எங்களை இந்த வேத வார்த்தையின் மூலம் தகுதிப்படுத்துவதற்காக நன்றி. இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில் நீர் விசுவாசத்தை பெருக செய்யுங்க. விசுவாசத்தில் பொறுமையாய் ஓட அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பீராக. தொடர்ந்து உங்கள் பிரசன்னம் ஆண்டவரே ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொருவோடு கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.